அனைவருக்கும் வணக்கம். குட்டி ஸ்டோரி செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல. உண்மைகள் இப்படி தாங்க. உண்மையை நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா எப்பயுமே ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்கோம். அதுக்கு பதில் பேச முடியாமல் வெளில வந்து அவருடைய பர்சனலை வெளில எடுத்து பேசின்னு இருக்காங்க. பர்சனல் லைஃப் வேறு. நீங்கள் கூட தான் நடிகைக்கு 2 மணிக்கு மெசேஜ் போட்டீங்க இன்ஸ்டாவில். லைக் போட்டீங்க. அதை விடவா இதெல்லாம் கேவலம்? அவங்க கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனையை அவங்க பேசி முடிச்சுக்குவாங்க. உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் வெளில எழுந்துச்சு வந்துட்டீங்க. ஏங்க, உங்கள் கூட இத்தனை வருஷமாக பயணித்தவங்க எங்களுக்கு ஆதரவு தராங்களே, அவங்களுக்கு நான் மந்திரி பதவி கொடுத்தா உங்களுக்கு ஏங்க கடுப்பாகுதுன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு பதில் சொல்லலை. நீங்கள் அறநிலையத்துறையில் ஊழல் செஞ்சீங்க, மின்சாரத்தில் ஊழல் செஞ்சீங்க, இதெல்லாம் கேள்வி கேட்டாங்களே, அதுக்கு பதில் சொல்ல முடியல. காரணம் என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களுக்கு உடனே பேச விடல. அப்படிலாம் பேச விட மாட்டாங்கங்க. உங்களுக்கான டைம் வரும்போது நீங்கள் பேசணும். அவருக்கான டைமில் அவர் தான் பேசுவார். உங்களுக்கான டைம் வரும்போது தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் பண்ணலைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அப்படி நீங்கள் நிரூபிச்சிருந்தீங்கன்னா நம்ம அதை பற்றி பேசலாம். நீங்கள் ஆகும்னா அப்பாவுடைய அதே பாலிசியை வெளில எடுத்துக்கிறீங்க போல இது. வெளிநடப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளிநடப்பு பண்ணுறதுக்கு எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரீங்க? நீங்கள் வீட்டிலே இருந்துடலாம்ல. வீட்டில் இருந்து லைவ் பார்த்துக்கலாம்ல. எங்களை மாதிரி லைவ் பார்த்துக்கலாமே. இத்தனை ஆண்டு காலமாக மக்களை ஏமாற்றியது மக்களுக்கே தெரிந்ததுனால தான் இன்று தமிழக வெற்றி கழகம் இங்கே ஆட்சி அமைச்சிருக்கு. இனிமேலும் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை குறை கூறியே நாங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் முதலமைச்சர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டிங்கன்னா அது கனவாகவே போயிடும், நடக்காதுங்க. இனியாவது மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசுங்க. முதல்வர் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் மேலே குறை சொல்கிறத விட்டுட்டு எது எதுலெல்லாம் குறைகள் இருக்கிறதோ எங்கள் மேலே குறை சொல்கிறத விட்டுருங்க. மக்களுக்கு தேவையானதில் எது எதில் குறை இருக்குதுன்னு எங்கள்கிட்ட சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நக்கல் நையாண்டிலாம் பேசாதீங்கன்னு சொன்னாங்க. இதில் ஏதாவது தவறு இருக்கா? உங்களால் நக்கல் நையாண்டி தான் பண்ண முடியும். மக்களுக்கு என்ன தேவைன்றதை உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் தான் மக்களுக்கு எதுவுமே செஞ்சது இல்லையே. மக்களுக்கு செய்ய வேண்டியதில் எல்லாத்துலேயுமே தான் கொள்ளையடிச்சிருக்கீங்க, ஊழல் செஞ்சுருக்கீங்களே. இன்றைக்கி வெள்ளை அறிக்கை விட்டதுக்கப்புறம் உங்களால் வாய் திறந்து பேச முடியல. எங்கேயும் நம்மளுக்கு பேச வேண்டிய டைமில் நம்மளால் எதுவுமே பேச முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில எழுந்துச்சி வந்ததாக தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதனால் இனி வரக்கூடிய காலங்களிலாவது வாயை திறந்து பேசுங்க சிஎம்னு சொல்லாமல் சிஎம் பேசுகிறத கேட்டு அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுதான்னு நிரூபிச்சுட்டு போங்க. நன்றி.